ஜெயிச்சு வந்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் போறேன் அப்படின்னு சொல்றது, ஒவ்வொரு கிராமத்துக்கும் போறேன் அப்படின்னு சொல்றது, அது எந்த வகையில நியாயம்? ஸ்டாலின் எல்லா வீட்லயும் பாய் போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரா? அவங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்க வரோம்னு சொல்லவே இல்ல. ஒவ்வொரு வீட்லயும் நான் இருக்கேன்னு சொல்றாரு. நீங்க மடத்தனமா கேட்டுட்டு ஒவ்வொன்னுக்கும் பதில் தேடிட்டு இருந்தீங்கன்னா எங்க இருந்து கிடைக்கும்? சந்திக்க போகணும்னா அதிகாரத்தோட தான் போகணுமா? வெறுங்கையில போய் என்ன பண்ண போறீங்க? ஏமாத்த போறீங்களா மக்களை? ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டினார், டிராக்டர் ஓட்டிட்டு வந்தார், டீ குடிச்சார், டீ ஆத்துனார். இதெல்லாம் பாத்தீங்களா கடந்த காலகட்டங்கள்ல? பாத்தீங்களா பாக்கலையா? அது மக்களை சந்திக்கிறாங்க. பார்த்த ஓட்டுனதை நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு நான் கேட்கிறேன். ஜெயிச்சிட்டார திருப்பியும் 2வது முறையும் உங்களை வீட்டுல உட்கார வச்சிங்க, நீ நாடகம் நடிக்கிறேன்னு தெரியும். சாட்டை துரைமுருகன் சொல்றாங்க, விஜய் எந்த தொகுதியில போட்டிடுறாரோ அந்த தொகுதியில நான் தான் போட்டிடுவேன். வா உட்கார்ந்து கத்து, உனக்கு இருக்கு. அவரு யாரு ஜெயிக்க போறான்னு பார்ப்போம். இந்த தொகுதியில எத்தனை 234 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்க போகுது, ஆட்சி அமைக்க போகுதுன்றதையும் பாருங்க. நாம் தமிழர் ஜெயிச்சு யாராவது ஒருத்தர் வாங்கன்னு சொல்றோம். எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்றாங்க, அதிமுகவுல இருந்து தாவேகாவுக்கு போனவங்க எல்லாம் இப்ப இபிஎஸ் அவர்கள் கூப்பிட்டாங்கன்னா உடனே வரதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க. கூப்பிட்டுக்கங்க. ஏன் போனோம்? நீங்களாம் கண்ணியவான்களா இல்ல, அதனால போயிருப்பாங்க. இன்னைக்கு புனிதர்களா மாறிட்டீங்கன்னு திருப்பி வர போறாங்களா? வந்தா கூப்பிட்டுக்கங்க. ஆதவ் அர்ஜுன் அவர்களையும் நிறைய பேர் சொன்னாங்க, அவங்களோட பின்னணியில லாட்டரி தான் இருக்கு. அவர் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தார்? திமுக. ஏன் நீங்க பேசல? அவர் லாட்டரி தொழில் பண்றாரா? அவர் பண்ணல, பேக்ரவுண்ட்ல அப்படி ஒரு விஷயம் இருக்கு. திமுக குடும்பம் சாராய ஆலை நடத்துதா இல்லையா? உங்க கட்சிக்காரங்க வச்சிருக்காங்களா இல்லையா? ஏன்னா தூக்கு மாட்டிட்டு தொங்கிட்டானா எவனாவது? மானம் ரோசம் இருந்தா அதை போய் பண்ணுங்க. இங்க இவர் பண்றாரா சொல்லுங்க, கேட்போம். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். மக்களிடம் செல் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொன்னாங்க. அண்ணா அவர்களை வந்து தன்னுடைய அதாவது வழிகாட்டியாக எடுத்து இருக்கக்கூடிய விஜய் வந்து மக்களிடம் செல் அப்படின்னா மக்களை இது வரைக்கும் சந்திக்க போகவே இல்லை. அதாவது ஜெயிச்சு வந்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் போறேன் அப்படின்னு சொல்றது, ஒவ்வொரு கிராமத்துக்கும் போறேன் அப்படின்னு சொல்றது, அது எந்த வகையில நியாயம்? யாரு கேட்கறது? ஸ்டாலின் எல்லா வீட்லயும் பாய் போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரா? அவர் பையன் எல்லா வீட்லயும் போய் எல்லா அபார்ட்மெண்ட் வாசல்லையும் பாய் போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரா? இல்ல அப்படி எப்படி இது எப்படி அது சொல்லுங்க. இப்ப என் ஏரியா இருக்கு அண்ணா, இப்ப நான் என் வீடு சொல்றேன், அண்ணா நகர்ல நான் இருக்கேன். என் வீட்டுக்கிட்ட உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாரா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஸ்டாலின் வந்துட்டாரா? இல்ல அவங்க மனைவியார் இப்ப துர்கா ஸ்டாலின் வந்துட்டாங்களா? இல்ல கிருத்திகா ஸ்டாலின் வந்துட்டாங்களா? விஜய் வந்து போக மாட்டார். ஆனா நான் கேட்டதுக்கு பதில் அது இல்ல சொல்றாங்க. இல்ல நான் கேட்டதுக்கு பதில் அது இல்லன்னு சொல்லிட்டேன். உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அவங்க வந்து போகலன்னா அவங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்க வரோம்னு சொல்லவே இல்லை. ஒவ்வொரு வீட்லயும் நான் இருக்கேன்னு சொல்றாரு. ஒவ்வொரு வீட்லயும் நான் இருக்கேன்னு சொல்றாரு. நீங்க மடத்தனமா கேட்டுட்டு ஒவ்வொன்னுக்கும் பதில் தேடிட்டு இருந்தீங்கன்னா எங்க இருந்து கிடைக்கும்? இல்லையே, அதாவது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு கிராமம் எல்லாத்தையும் வருவாரு. கிராமத்தினுடைய பிரச்சனைகள் என்னன்றத பாப்பாரு, பேசுவாரு, அதை சரி செய்வதற்கான வழிகளை பண்ணுவாரு. ஆட்சிக்கு வந்தாதான் பாப்பாரா? ஆமா, ஆட்சிக்கு வந்தாதான் சரி செய்ய முடியும். இல்லைன்னா போய் உங்களை மாதிரி இப்போ வந்து பாதாள சாக்கடை தோன்றதுக்கு இத்தனை கோடின்னு ஆட்டையை போட்ட மாதிரி ஆட்டையை போட முடியுமா? யாரு போய் இப்ப பாதாள சாக்கடை திட்டத்தை யாரு போய் பார்வையிடணும் சொல்லுங்க? யார் போய் பார்வையிடணும் சொல்லுங்க? நான் போய் பார்வையிடணுமா? நீங்க பத்திரிகையாளர் நீங்க போய் பார்வையிடணுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்வர் போய் பார்வையிடணுமா? யாரால அதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? முதலமைச்சர்கிட்ட. கொரோனா காலகட்டங்கள்ல எத்தனையோ விபத்து இதுக்கு நடந்தது, மரணங்கள் நடந்தது. இதையெல்லாம் எடுத்து அதையெல்லாம் பெத்தவங்களே தள்ளி போயிட்டாங்க. நிறைய சமுதாய இயக்கங்கள்ல எல்லாம் முன்னணியில நின்று செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி அதுக்கெல்லாம் ஊக்கப்படுத்தி தமிழ்நாடு அரசு அவர்கள்லாம் கூப்பிட்டு பாராட்டுகளும் தெரிவிச்சதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கான வேலைகளை மாநகராட்சி சார்பில் ஜேசிபியில பிணங்களை அள்ளி கொட்டினது இந்த அரசாங்கம். அதையாவது பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம் தேவை? வெறுங்கையில போய் என்ன பண்ண போறீங்க? ஏமாத்த போறீங்களா மக்களை? சும்மா போய் மக்களை ஏமாத்த போறீங்களான்னு கேட்கிறேன். மக்களை போய் ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டினார், டிராக்டர் ஓட்டிட்டு வந்தார், டீ குடிச்சார், டீ ஆத்துனார். இதெல்லாம் பாத்தீங்களா கடந்த காலகட்டங்கள்ல? பாத்தீங்களா பாக்கலையா? இருக்கு. டிராக்டர்லாம் ஓட்டினாரா? அது மக்களை சந்திக்கிறாங்க. பார்த்த ஓட்டுனதை நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு நான் கேட்கிறேன். ஜெயிச்சிட்டார திருப்பியும் 2வது முறையும் உங்களை வீட்டுல உட்கார வச்சிங்க, நீ நாடகம் நடிக்கிறேன்னு தெரியும். அந்த அம்மா இல்ல, இறந்து போச்சு. இவங்க பண்ணக்கூடிய அத்தனை கூத்துகளும் வெளியில வந்துருச்சு. அடிமைப்பட்டு போய் கிடக்குறாங்க. பிஜேபி கிட்ட ஒரு மாற்றம் வேணும்னு தான் திரும்ப ஒன்ன கொண்டு வராங்க. அதையும் பொறுக்காத பசங்க தான் 35 லட்சம் பேர் நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்துறாங்க.
இல்லைன்னா அவருக்கு 35 லட்சம் பேர் கொடுத்துருவாங்களா வாக்குகளை? வரக்கூடிய தேர்தல் சொல்லும் களத்துல யார் இருக்க போறான்னு சொல்லிட்டு. சாட்டை துரைமுருகன் சொல்றாங்க, விஜய் எந்த தொகுதியில போட்டிடுறாரோ அந்த தொகுதியில நான் தான் போட்டிடுவேன். ஏன்னா அதாவது இவ்வளோ காலமாக வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு அரசியலை கட்டமைச்சு மக்கள் எல்லாரையும் ஒரு திசையில கூட்டிட்டு போகும்போது தவறான ஒரு அரசியல் பாதைக்குள்ள விஜய் கூட்டிட்டு போக வந்திருக்கிறாரு. அதுக்கு நான் விடமாட்டேன். எல்லா கேண்டிடேட்டையும் நிக்க வச்சு நீ காசு வாங்கி உங்க அண்ணன் சம்பாதிச்சுட்டு இருக்கிற மாதிரி எங்க அண்ணன் சம்பாதிக்கிறாருன்னு சொல்ல வரியா? நீ இதுக்கு திமுக உனக்கு காசு தரும். இதுல என்ன இருக்குது? தெளிவான அரசியல் நிலைப்பாடு தான். நீ வந்து நிக்க போற, வந்து ஓட்டை பிரிக்க போற அப்படின்றது என்ன அரசியல்? திமுக காரன்ட்ட காசு வாங்குவ, அதனால இங்க வந்து உட்காந்து கத்துவ. வா உட்காந்து கத்து, உனக்கு இருக்கா? அவர் யார் ஜெயிக்க போறான்னு பார்ப்போம். இந்த தொகுதியில எத்தனை 234 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்க போகுது, ஆட்சி அமைக்க போகுதுன்றதையும் பாருங்க. நாம் தமிழர் ஜெயிச்சு யாராவது ஒருத்தர் வாங்கன்னு சொல்றோம். வாங்கன்னு தான் சொல்றோம், வராதுன்னு சொல்லலையே. 14 ஆண்டுகள் கத்திக்கிட்டு இருக்க இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் வான்னு தான் சொல்றேன். தாவேக்காவை சொல்லும்போது கூட நிறைய பேர் சொல்றாங்க, விஜய் எந்த தொகுதியில நிற்கிறாரோ அந்த தொகுதியில மட்டும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல, அவங்களுடைய கரிசன பார்வையில இங்க யாருக்கும் தேவையில்லை. இது ஜனநாயகத்தினுடைய உரிமை. வாக்கு போடுவதும் போடாம நிறுத்துவதும். அங்க உட்காந்துக்கிட்டு அந்த தொகுதியை வந்து நான் அவரு ஜெயிப்பாரு, இவரு ஜெயிப்பாரு, ஸ்டாலின் மட்டும் ஜெயிப்பாரு, மற்றவங்களாம் ஜெயிக்கிறது கஷ்டம். உதயநிதி ஜெயிப்பாரு, மற்றவங்க ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன் உதயநிதி புனிதரா? ஸ்டாலின் புனிதரா? இங்க இருக்கக்கூடிய தம்பிமார்களும் அண்ணன்மார்களும் சகோதரிகளும் ஊழல் குற்றவாளிகளா? இன்னும் ஆட்சிக்கே வரலையே. 14 வருஷம் நீங்க நின்று அதுல 10 ஆண்டுகள் தேர்தல் காலத்துல சந்திச்சு, போன முறை நீங்க எந்த தொகுதியில எந்த திமுக வேட்பாளர்கிட்ட எந்த மாற்று கட்சியினுடைய வேட்பாளர்கிட்ட உங்க வேட்பாளரை காட்டி காசு வாங்குனீங்கன்னு நீங்க நிறுத்தின வேட்பாளர் வந்து சொல்றாங்க நாம் தமிழர்களுடைய வேட்பாளர். சொன்னாங்களா சொல்லலையா? ஆதாரங்கள் இருக்குல்ல, அதை பேசுங்க. அதை பேசுவாரா தம்பி? எல்லாருமே அங்க இருந்து வரலையே. அதை பேசுவாரா? நீங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அடுத்ததுக்கு ஏன் தாவறீங்க? எல்லாரும் வராங்கன்னு நான் சொல்லல. எல்லாரும் வாங்க, அங்கேயே இருங்க, ஜெயிங்க, ஜெயிச்சு உள்ள வாங்கன்னு சொல்றேன். மக்களுக்காக மண்ணுக்காக தானே பேசுறீங்க. ஜெயிச்சு வாங்க. ஏன் ஜெயிக்க மாட்டீங்க? ஓட்டை பிரிக்கணும், காசு வாங்கணும், கல்லா பெட்டியை ரப்பணும். இதுதான் உங்களுடைய நோக்கமா இருக்கு. வேற என்ன நோக்கம்? எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்றாங்க, அதாவது அதிமுகவுல இருந்து தாவேகாவுக்கு போனவங்க எல்லாம் அங்க இருந்து திருப்பியும் வந்து இப்போ இபிஎஸ் அவர்கள் கூப்பிட்டாங்கன்னா உடனே வரதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு. அது யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு தெரியல. அப்படிதான் வந்து வச்சிருக்கு தாவேகா. அதிமுகவுல இருந்து போனவங்களை கூப்பிட்டுக்கங்க. ஏன் போனாங்க? நீங்களாம் கண்ணியவான்களா இல்ல, அதனால போயிருப்பாங்க. இன்னைக்கு இதை புனிதர்களா மாறிட்டீங்கன்னு திருப்பி வர போறாங்களா? வந்தா கூப்பிட்டுக்கங்க. யாரு ஒரு தனிநபரை நம்பிய தமிழக வெற்றி கழகம் இருக்கு அப்படின்னு எஸ்பி வேலுமணி நினைச்சிட்டாருன்னா உலகத்தில் தலை சிறந்த முட்டாளா அவர் தான் இருப்பார். புரியுதுங்களா? அவர் மிகப்பெரிய ஞானி ஒன்றும் கிடையாது. எஸ்பி வேலுமணி பையன், எடப்பாடியாருடைய பையன் எல்லாமே கூட்டா சேர்ந்து தான் இங்கே எத்தனை கூத்துக்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது எல்லாமே தெரியும். இவங்களுக்கு இங்கே சபரிசன் எப்படி இப்போ பேக் போனாக இருந்து எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரோ அந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணக்கூடியது எஸ்பி வேலுமணியினுடைய பையனும் எடப்பாடியாரோட பையனும் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 234 தொகுதிகளிலும் விஜய் அப்படின்னு விஜய் சொன்னாலுமே கூட விஜயை சுற்றி இருக்கிறவங்க மேல வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லை. இது வந்து பொதுமக்கள்ல நாங்க பேசும்போது ஒரு சிலர் சொன்னது. யார் பேசுனது? எங்க உள்ளவங்க? நாங்க வந்து மக்கள் கிட்ட கேட்கும் போது தாவேகா எப்படி அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொன்னது என்னன்னா, விஜய் ஓகே தான் எல்லாருக்கும், ஆனால் விஜயை சுற்றி இருக்கிறவங்க வந்து அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள். இன்கேஸ் விஜய் ஜெயிச்சு வந்தாலுமே கூட யாரை மினிஸ்டரா போடுவாங்க? இப்போ போட முடியும், மினிஸ்டரா யாரை போட முடியும்? ஜெயிச்சவங்க தான் போட முடியும். இப்போ நான் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேளை எனக்கு சீட்டு கொடுக்குறாங்க, சீட்டு கொடுத்து நான் நின்று தோத்துட்டேன் வந்து இப்போ பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கு வந்து இப்போ மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குறாங்கன்னா எப்படி அதை அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? 30 வருஷமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு நிர்வாகத்தை. இன்னைக்கு ஒரு ரசிகர் மன்றமா இருந்ததை மக்கள் மன்றமா மாத்திருக்கிறாரு. மக்கள் மன்றமா இருந்ததை இன்னைக்கு கட்சியா மாத்திருக்கிறாங்க. 234 தொகுதிகளிலும் மாவட்ட செயலாளர்களும் நகர செயலாளர்களும் ஒன்றிய செயலாளரும் கிளைக்கழக செயலாளர்களும் வார்டு செயலாளர்களையும் போட்டிருக்கிறாரு. லட்ச பூத் லெவல் ஏஜென்ட்டுகளை போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மண்டல வாரியாக தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் அமைச்சிருக்கிறாரு. செய்தி தொடர்பாளர்கள் அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கிட்ட இல்லாத நிர்வாகத்திறனா? பாடம் படிக்கணும் அவர்கிட்ட போய், நிர்வாகம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே போல ஆதவ் அர்ஜுனா அவர்களையும் நிறைய பேர் சொன்னாங்க,
அவங்களோட பின்னணியில லாட்டரி தான் இருக்கு, அவங்களால எப்படி வந்து இப்ப ஊழலற்ற ஆட்சின்னு விஜய் பேசினா கூட இதுக்கு முன்னாடி லாட்டரிங்கிறது எங்க எப்படி இருந்தாரு? வருது? அவர் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தார்? திமுக. ஏன் நீங்க பேசல? ஏன் பேசல? அவர் லாட்டரி தொழில் பண்றாரா? அவர் பண்ணல, பேக்ரவுண்ட்ல அப்படி ஒரு விஷயம் இருக்கு. திமுக குடும்பம் சாராய ஆலை நடத்துதா இல்லையா? உங்க கட்சிக்காரங்க வச்சிருக்காங்களா இல்லையா? ஏன்னா தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கிட்டானா எவனாவது? மானம் ரோசம் இருந்தா அதை போய் பண்ணுங்க. இங்க இவர் பண்றாரா சொல்லுங்க, கேட்போம். சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவங்க பேட்டியே கொடுத்துருக்காங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? கடந்த காலங்கள்ல கொடுத்தாங்களா கொடுக்கலையா அவங்க குடும்பத்தினுடைய சார்பா? அவர் ஒரு அகாடமி வச்சிருக்கிறாரு. எளிய வீட்டு பிள்ளைகளை வலிமையாக்கணும், அதிகாரத்துக்கு கொண்டு வரணும், அந்த விளையாட்டுத்துறையில மேம்படுத்தணும்னு ஒரு தனிப்பட்ட முறையில் அதை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய கொள்கைகள் வேறு, கோட்பாடுகள் வேறு. நீங்க வேற. உங்களை மாதிரி கோடி கோடியா 1000 கோடி 1,00,000 கோடி கொள்ளையடிச்சவர் இல்ல அவரு. ஏன் அந்த நபர் அங்க உங்க கூட இருக்கும்போது தெரியலையா? அவரு அன்னைக்குதான் புதுசா வாங்கி மிஷின் வாங்கி அடிச்சாரா? இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் பேசுறாங்க. ஏன் பேசுறீங்க? சமூக நீதி வாய் ஏன் மௌனமாயிடுச்சு? சமூக நீதி பேனா ஏன் எழுத மறுத்துருச்சு? ஈவன் பொதுச் செயலாளர் அவர்களையுமே வந்து நிறைய மாவட்ட செயலாளர் பதவியெல்லாம் கொடுக்கும்போது அவர் வந்து அதுக்காக பணம் வாங்கிட்டு தான் கொடுக்குறாரு. எந்த மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வந்து சொல்லட்டும். அதாவது இருக்கக்கூடிய எல்லாருமே நான் ஒரு பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அங்க ஒரு நெருங்கிய நட்போட இருக்கிறேன். யாராவது ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லட்டும், எனக்கு காசு வாங்கிட்டு பொறுப்பு போட்டிருக்காங்கன்னு சொல்லட்டும். அதனால் அபத்தமான விஷயங்களை வந்து யாரும் இதெல்லாம் பட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உண்மையானவன் உழைத்தவனுக்கு தான் கொடுப்பேன்னு தான் கொடுத்துருக்கிறார். அப்படி பார்த்தா யாரும் 130 பேரை போட்டுற 130 பேர்ட்டையும் காசு வாங்கிட்டு போட்டிருக்கலாமே. பெரிய விஷயமா? உங்களுக்கெல்லாம் தெரியாது தம்பி, நான் போடுறவங்க கீழே வேலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கலாமே. அவர் தானே பொதுச் செயலாளர். ஏன் கட்டமைக்கிறீங்க ஒரு விஷயத்த தப்பா? யாரும் கொடுத்தவங்க KN நேரு மாதிரி எங்கேயும் காசு உனக்கு வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு போகல. அவரு அங்கதான் இருக்காரு. நீங்க யாராவது குற்றம் சாட்டுறீங்கன்னா நேரடியாக வாங்க, பார்க்கலாம், அவரையே கேட்கலாம். சும்மா இல்லாத விஷயங்களை எல்லாம் அதாவது காணல் நீரெல்லாம் எடுத்து நீங்க கங்கை நதி போல நீங்க வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கிடலாம்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு, போய்த்து தான் போகும். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.